ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கங்குவா படத்துலேருந்து மணிப்பு இந்த பாடலோட வீடியோ சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கங்குவா படம் வெளியானுச்சு. ஸோ அது ஆரம்பத்தில் பாசிட்டிவ் ரிசீவ் பண்ணாலும் பட் வந்துட்டு இடையில வந்துட்டு ரொம்ப ஒரு தரைக்குறைவான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாக வந்துட்டு அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல், ஒரு மட்டமான ஒரு விஷயங்க. சரிங்களா, படம் எப்படி இருக்கோ அவங்க காசை போட்டு எடுத்திருக்காங்க, நல்லா வந்திருக்கா நல்லா இல்லையான்னு அது நீ சொல்லலாம். பட் வந்துட்டு ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணிடுது ஒரு டைரக்டர். நீ இதுக்கப்புறம் படம் எடுத்த தேவையில்ல அந்த மாதிரி போறது வந்துட்டு ரொம்ப தவறான செய்ய. படம் பிடிச்சிருக்கா செலிப்ரேட் பண்ணு, பிடிக்கலையா பார்க்காத. ஒரு வாட்டி பார்த்துட்டா சாட்டிஸ்ஃபையா இல்லை, ஒரு சஜஷன் கொடு. இதுக்கப்புறம் அடுத்த படத்துல என்னென்ன பண்ணலாம், அவங்க கண்டிப்பா திருத்தி அடுத்த ஒரு நல்ல படத்துக்கு நான் அவங்க ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நல்ல ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போறாங்க நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. சஜஷன் பண்ணுங்க, எது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, எது நல்லா ஆக்கியிருக்கலாம்னு சொல்லுங்க. ஸோ மற்ற படத்துல இப்பெல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுங்க. பர்சனல் மெசேஜ் கூட பண்ணுங்க, எல்லாம் கமெண்ட்ல அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒர்க்கில் வந்துட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் மணிப்பு இந்த சாங் வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட், ரொம்ப முக்கியமான ஒரு இந்த படத்தோட ஒரு ஒன்லைனே இந்த பாடல் தான் வந்துட்டு ரிப்ரசன்ட் பண்ணுதுங்க. சரிங்களா, இந்த படத்தோட முழு ஸ்டாரி லைன், முழு லெசனே வந்துட்டு இந்த பாடல் தான். ஸோ இந்த பாடல் வரி ஸோ நல்லா இருக்கும் வீடியோ சாங். ஸோ நம்ம படத்துலேயே பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டு செப்பரேட்டாக ரியாக்ட் பண்ணதான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மணிப்பு வீடியோ சாங்க்கு வந்துட்டு பார்த்துருவோம். ஓகே கைஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. Calm your mind with இயர்ஃபோன் மஸ்ட்டுங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. Wellness. அந்த ஓரக்கடலின் சீரும் மலையாய் மோதும் உள்ளே வஞ்சம், ஓராழக்கடலில் அமைதி கொள்ளும் மன்னிக்கும் நெஞ்சம். இந்த கட்டம் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படியே 7ஆம் அறிவுல வந்துட்டு போதி தர்மர் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த சீன் பார்க்கறப்போ. தவறுக்கெல்லாம் தண்டித்தால் வெறும் சாம்பல் தான் மிஞ்சும், இளையன்னும் கண்ணீர் சிந்த மரம் செய்த பாவம் என்ன. இளவே நீர் காலம் வந்து பூக்கள் நீட்டி புன்னகை செய்கிறதே. சூர்யா சார் இந்த மாதிரி படத்தோட கான்செப்ட்ல நடிக்கிறப்போ டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு, சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவர் இந்த மாதிரி ரோல், ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்றப்போ மன்னிப்பு இல்லாமலே மண்ணீதிலே ஏதும் இல்லை, மன்னிந்த பின்னால நெஞ்சில் என்றும் பாரம் இல்லை. கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவதார் பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஜக்சனா அந்த மெயின் லீட் கேரக்டர், அந்த முடி ஸ்டைலு பட்டு நெட்டையா இருந்து அவதார் வந்துட்டு எலும்பா இருப்பாரு, சினிமா இருப்பாரு. ஸோ ஓகே, பட் படத்துல வந்துட்டு நிறைய சிஜி ஒர்க்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் நல்லா இருக்கும். அந்த பாம்புலாம் ஒன்று வரும், அந்த அம்பு மேலே குறிவிக்கிறப்ப அந்த அம்பு மேலே சுற்றிட்டு இருக்கும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் அந்த முதல்ல சீன்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் தியேட்டரில் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் ஸ்டீல் வந்துட்டு தியேட்டரில் தான் இருக்குது. உங்கள் நியரஸ்ட் தியேட்டரில் வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் காசுலாம் வேஸ்ட் ஆகாது. சரிங்களா, ஸோ வேர்த்தாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see next video, and then signing off you. I'm Naveen. Take care. Bye.